திருப்பாவையானது மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை உணர்த்துகிறது. ஆண்டாள் திருப்பாவைக்கு சங்கத்தமிழ் மாலை 30 என்று பெயர் சூட்டினார். இதில் முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தையும், 2 முதல் 5 வரையுள்ள பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் புகழையும், 6 முதல் 15 வரையுள்ள பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான தோழியர்களை இறைவனை வழிபடும்படி கோவிலுக்கு அழைத்துச் செல்லும்படி அமைந்துள்ளது. மீதமுள்ள 15 பாடல்களும் இறைவன் பெருமாள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் கெஞ்சுவதாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை நூலானது 473 முதல் 503 வரை அமைந்துள்ளது. சிறப்புக்குரிய திருப்பாவையை நாள்தோறும் நாம் போற்றி பாடுவோம். இம்மார்கழி மாதத்தில் பாசுரங்களை பாடி ஆண்டாள் பெற்ற பேரின்பத்தை நாமும் அடைவோம். நன்றி, வணக்கம். திருப்பாவையானது மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை உணர்த்துகிறது. ஆண்டாள் திருப்பாவைக்கு சங்கத்தமிழ் மாலை 30 என்று பெயர் சூட்டினார். இதில் முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தையும், 2 முதல் 5 வரையுள்ள பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் புகழையும், 6 முதல் 15 வரையுள்ள பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான தோழியர்களை இறைவனை வழிபடும்படி கோவிலுக்கு அழைத்துச் செல்லும்படி அமைந்துள்ளது. மீதமுள்ள 15 பாடல்களும் இறைவன் பெருமாள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் கெஞ்சுவதாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை நூலானது 473 முதல் 503 வரை அமைந்துள்ளது. சிறப்புக்குரிய திருப்பாவையை நாள்தோறும் நாம் போற்றி பாடுவோம். இம்மார்கழி மாதத்தில் பாசுரங்களை பாடி ஆண்டாள் பெற்ற பேரின்பத்தை நாமும் அடைவோம். நன்றி, வணக்கம்.